நெல்லை புறக்காவல் நிலையத்தில் 3 சிறுவர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் தொடர்பாக 3 காவலர்களை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் தொடர்பாக காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை புறக்காவல் நிலையத்தில் 3 சிறுவர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் தொடர்பாக 3 காவலர்களை ஆயுதப்படைக்கு மாற்றி இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், இது தொடர்பான முழு விவரங்கள். கடந்த திங்கட்கிழமை இரவு 3 சிறார்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது புறக்காவல் நிலையம், அதாவது ராமையம்பட்டி பகுதியில புறக்காவல் நிலையத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி யார் என விசாரித்திருக்கிறார்கள். அப்போது சிறுவர்கள் என கண்டறியப்பட்ட நிலையில இருசக்கர வாகனத்துடைய சாவியை பிடுங்கி வைத்துவிட்டு அவர்களது பெற்றோர்களை வரவழைக்க சொல்லி அறிவுறுத்தி அங்கிருந்து அனுப்பி சென்றார்கள். இந்த நிலையில இந்த சம்பவத்து தொடர்பாக ஆத்திரமடைந்த சிறுவர்கள் இரவு நேரத்துல அந்த புறக்காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக இந்த 3 சிறார்களையும் நெல்லை மாவட்ட காவல்துறையினர் கையகப்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் நீதி குழுமத்தில் சிறுவர் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணையானது நடைபெற்று வந்தது. அந்த மது போதையில அந்த இளைஞர்கள் சிறுவர்கள் ஈடுபட்டதும் கண்டறியப்பட்ட நிலையில அந்த மது பழக்கத்திற்கு ஆளானது எப்படி, மது விற்றது யார் என்பது குறித்தான விசாரணை எல்லாம் காவல்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டார்கள். இந்த சூழல் தான் இந்த சம்பவத்தை கண்காணிக்க தவறியதாக 3 காவலர்கள் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காவலர்கள் சுடலை கண்ணு, ஆனந்த பாண்டி உள்ளிட்ட 3 பேர் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த மது விற்றது யார் என்பது தொடர்பான விசாரணை உள்ளிட்டவைகளும் தீவிரமாக காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவத்தில் 3 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.